வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புத்தம்புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். 9வது எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அடிப்பட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிருப்பாங்களா, உடனே ஃபேங் அங்கிள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. என்னம்மா கீழே விழுந்து எஞ்சி வந்தேன்னு சொல்கிற, பார்த்தா அப்படி தெரியலையோ, வீட்டில் என்ன அடித்து துரத்தி விட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் மறப்பாங்களா, இல்லை கேட்டேன், ஷென்னு ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லையா, போட்டு அடி வாங்கியிருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை கீழே தான் விழுந்து ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரும் ஹீரோயினை பார்த்து கூடி பேசிகிட்டு இருப்பாங்க. நல்லா வெளுத்து வாங்கியிருக்கு போல இருக்கு, அந்த பிள்ளை வீட்டில் அடிச்சுட்டாங்க போல இருக்கு, நமக்கு தெரியாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை நடந்து அப்படிதான் வீட்டில் அடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்களோட சீஃப் உள்ள வருவார். அவர் இந்த மாதிரி அடிப்பட்ட நிலைமையில வருவார். ஏன்னாச்சு சீஃப் ஏன் இப்படி கீழே ஏன் இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்பாங்களா. அதுவா கீழே தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக போயிடும். அடுத்து வெளியில தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு லூசியா இருக்காங்களா, அவங்க ஒரு காலில் ஒரு தூணை போட்டு உதச்சிட்டு இருப்பாங்க. என்னடி பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவாங்க, இந்த லியான் இன்ஸ்பெக்டரோட தொல்லையா போச்சுடி, நான் எங்கேயாவது வெளியில் சுத்த போனால் எங்கள் அப்பா கிட்ட போட்டு விட்டுறான், எங்கள் அப்பா வந்து என்னை பிடிச்சிட்டு போயிடுறாரு, அவனுக்கு நான் என்னதான் தப்பு பண்ணேனே தெரில, இப்படி நீ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், என்னை ஜாலியாகவே சுத்த விட மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ அவன்கிட்ட என்னதான் பிரச்சனை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமால எனக்கும் மறந்து போச்சு, நான் எந்த பிரச்சனையுமே பண்ணலை, வேணா ஒன்று பண்ணலாம், அவனுக்கு தங்க காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுறேன், ஒரு காசை அவன் வேணாம் சொன்னா 2 காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுறேன், எங்கள் அப்பா இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்துருக்காரு, அதை வேணா ஃபாலோ பண்ணுறேன், அவன் இனிமேல் நான் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூசியா போன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, சரிப்பா உன்னோட பிரச்சனை நீ தனியாக பார்த்துக்கோ, எனக்கு வேலை இருக்குது, என்ன பாஞ்சியை பார்க்க போகிறேன், பாஞ்சி இன்னைக்கு ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கா, நான் மீட் பண்ண போகிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே லூசியா பொண்ணு கேட்பாங்க, ஏடி உனக்கு உன் பிரச்சனை, நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ண, ஒருத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ஏதாவது கேட்கணுன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. போடி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவாங்க. கிளம்பி போகும்போது நொடி நடப்போங்களா. உடனே ஃப்ரெண்டு கூப்பிட்டு கேட்பாங்க, என்னாச்சு ஷென் போட்டு உன்னை ரொம்ப அடிச்சுட்டானா, கொடுமைப்படுத்திருக்கானா, ஏன் இப்படி கால் நொண்டி கட்டத்துருப்பாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஏடி தலையில் அடிபட்டு கீழே விழுந்துட்டு போயா சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆனால் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் லியானை தான் காட்டுவாங்க. அவர் ஒரு கடையில் கேக் வாங்கிட்டு இருப்பாரா, அந்த அது பின்னாடி வந்து லூசியா பொண்ணு வந்து கடைக்காரருக்கு கண்ணடிச்சு சிக்னல் கொடுக்கும். அவரும் அந்த பண்ணை வந்து லியான் கொடுப்பாரு. பண்ணை வாங்கி சாப்பிடலாம், லியான் வந்து கடிச்சு சாப்பிடும்போது ஏதோ சென்ஸ் பண்ணிட்டான். அப்போதான் கொஞ்சம் தூரம் போகும்போது பின்னாடி நம்ம லூசியா பொண்ணு வருவாங்களா, அவங்கள ஒரு இடத்த நிறுத்தி வச்சுட்டு இதை இன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அதுக்குள்ளேருந்து ஒரு பன் அந்த பண்ணுக்குள்ளேருந்து ஒரு காசு இருக்கும், தங்க காயின், அதை எடுத்து கொடுப்பாங்களா. ஒரு நிமிஷம் நின்று, உனக்கு இந்த காசு பத்தலை அப்படின்னா நீ எவ்வளோ காசு தான் வேணுமா, சொல்லு நானே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. எனக்கு காசுனா ஒன்று வேணா, நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இந்த லூசியா பொண்ணு கோச்சுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி போயிடும். அப்போ தான் இந்த இன்ஸ்பெக்டர் லியான் வந்து ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் லியான் வந்து சின்ன வயசுல வந்து யாருமே இல்லாமல் அம்மா அப்பா இல்லாமல் தான் நின்றுட்டு இருப்பாரு ஒரு இடத்துல. நின்றுட்டு இருக்கும்போது இந்த குட்டி வயசு லூசியாவும் அவங்க அப்பா வந்துட்டு இருப்பாங்க. இந்த பையனை பார்க்க பாவமாக இருக்கணும், அவங்க அப்பா கிட்ட எப்பா காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்தாப்பா 8 தகர காசு இருக்கு, இதை கொடு, இந்த பையனுக்கு இதுவே போதும், உனக்கு சர்வெண்ட் அவன் என்ன வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை இன்னைக்கு இந்த காசு வேணாம், தங்க காசு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு, எதுக்குமா தங்க காசுன்னு கேட்டு தகர காசே போதுமா சொல்லுவாங்க. இல்லை கொடுங்கன்னு சொல்லிட்டு தங்க காசை வாங்கி அந்த பையன்கிட்ட கொடுக்கும். சின்ன வயசுல கல்யாணிட்ட கொடுக்கும். கொடுத்துட்டு, சரி நீங்க என்னை வாங்கியிருக்கீங்களா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்ன வேணா சொல்லுங்க, உங்களோட அடிமை அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லியிருப்பான். அப்படி சொல்லியிருப்பாங்க, நீ எனக்கு அடிமையானா வேணா, எங்க வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, நீ என்ன பண்றது, காசு வச்சு சுதந்திரமா வேலை செய், நீ காலம்புறம் எனக்கு உங்களுக்கு வேலை தான் செய்ய போறேன், நல்லா சந்தோஷமா வேலை செய், 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி வேலை செய், எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க குட்டி வயசு லூசி அப்போனா அவங்க அப்பா கூட அங்கேருந்து போயிருப்பாங்க. போகிற வழியில தூரத்தில் நின்று சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை நீங்கள் நினச்சி பார்க்குறான். அதே மாதிரி இப்போ பெரிய வயசு லூசி அப்போனா அதே மாதிரி போயிட்டு அங்கே நின்று டாட்டா சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. இதை பார்த்துட்டு அவன் இது பண்ணுவான். அவங்களால தானே அவன் வந்து நல்ல இன்ஸ்பெக்டராக இருக்கான், அதை நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அடுத்து இங்கே ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவன் ஃப்ரெண்டு பாஞ்சி அப்படின்ற பையனை மீட் பண்ண தானே போறேன்னாங்க. ஒரு ஹோட்டல்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரொம்ப நேரம் ஆகி இந்த பையன் காணாமா,
அப்போ வந்து யான் வீட்லேருந்து சரவணன் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல, ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிடும் அப்படின்னா லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். அந்த பொண்ணு வெளியில் போகிறதுக்கும் சரி, பாஞ்சி அப்படின்ற பையன் வந்து உள்ளே வர்றதுக்கு சரியாக இருக்கும். அந்த பையன் வந்து லெட்டர் எடுத்து பார்ப்பான். லெட்டர் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல, அர்ஜென்ட்னால வீட்டுக்கு போகிறேன், அடுத்த நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா பாஞ்சி அப்படின்றது ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி லெட்டர் போட்டிருக்காங்க. ஆனா பாஞ்சி அப்படின்றது வந்து இப்போ ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு பையன். அது இப்பதான் நம்ம காட்டுவாங்க. இந்த பையன் தான் வந்து பாஞ்சி அப்படின்ற பையன். நேரா வந்து ஹீரோயின் வந்து அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போவாங்களா, அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கால் அடிபட்டதோட போய் கேட்பாங்களா. பார்த்தா அவங்க அப்பா குத்துக்கல்லாட்டம் நின்றுட்டு இருப்பாரு. பக்கத்துல ஜோ மினிஸ்டர் தான் உட்காந்துருப்பாரு. என்னாச்சுமா, உன்னை மீட் பண்றது ரொம்ப கஷ்டமா போச்சு, ஷென்னோட மனைவியானதுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்ப தான் சீன் போறேன், இப்ப நியூஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் அமைதியா இருப்பாங்களா. அப்ப சொல்லுவாங்க, என்னம்மா ரிப்போர்ட் அனுப்பியிருக்க நீனு, அவன் என்ன சாப்பிட்றான், என்ன 3 வேளை என்ன சாப்பிட்றான்னு மட்டும்தான் எழுதி அனுப்பிட்டு இருக்க, வேற எந்த நியூஸ் ஒன்று கலெக்ட் பண்ண முடியாதா, உன்னை என்ன அதை எதுக்கு அனுப்பியிருக்கோன்றதை மறந்து போச்சா, மறந்துட்டு உண்மையில அந்த குடும்பத்துக்கு போன மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜோ மினிஸ்டர் கத்திட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஷென் வீட்ல இருந்து எனக்கு அவ்வளோ இடம் கொடுக்குறாங்க இல்லையா, என்னோட இடம் இதுக்கு மட்டும்தான், டைனிங் டேபிள்ல தான் அலோவ் பண்ணுவாங்க, வேற என்ன எங்க அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இந்த நியூஸ் பார்த்தா அது வேற டீட்டெயில் நியூஸ் வேணும்னா சொல்லுங்க, ஷென் வந்து எவ்வளோ நேரம் குளிக்கிறாரு, எந்த தண்ணியில குளிக்கிறாரு, எந்த டெம்பரேச்சர்ல குளிக்கிறாரு, ஷென் எப்படி தூங்குவாரு, அவர் என் கூட எப்படி இருப்பாரு, எல்லாத்தையும் வேணா நான் டீட்டெயில் எழுதி கொடுக்கவா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்களா. இதுகிட்ட அவங்க அப்பா, நீ ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருக்கு, எப்படி பேசிட்டு இருக்க பாரு அப்படின்னு சத்தம் போடுவாரா. ஜூ மினிஸ்டர் சொல்லுவார், நீ அப்படி வளர்த்து வச்சிருக்கையா பிள்ளைய, என்ன பேச்சு பேசிட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினே வாய முடிக்குவாங்களா. சொல்லுவாங்க, ஏம்மா எனக்கு தெரியுதுமா, கல்யாணம் ஆனா கஷ்டம் இருக்கதான் செய்யும், நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல, அதெல்லாம் விடு, நான் உன்னை ஸ்பை பண்ண அனுப்பி விட்டேன், ஸ்பை பண்ண மட்டும் பாரு, அவன் வந்து அவ்வளவு நல்லவனா கிடையாதுமா ஷெனி, அவன் என்ன பண்ணான் தெரியுமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஷென்னோட குடும்பம் அழிச்சதுக்கு மத்த யார் காரணம் நினைச்சிட்டு இருக்க, ஷென்னோட குடும்பம் அழிச்சிச்சு அப்படின்னா அவங்க இந்த கேஸை பத்தி சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பேன், அதுக்கெல்லாம் காரணம் வந்து நிறைய பேர் நிறைய காரணம் சொல்லிருக்கலாம், ஆனா உண்மையான காரணம் ஷென்னோட குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணம் ஷென் மட்டும்தான். அவங்க அப்பா கடைசி வரைக்கும் உண்மையை ஒத்துக்கவே இல்லை தெரியுமா, அவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க, அவங்க அப்பா வந்து ஒத்துக்கவே கிடையாது, ஆனா ஷென் தான் அதுக்கான காரணம். நீ வந்து பக்கத்துல வந்து ஒரு நல்ல மனுஷன் வச்சுக்கிட்டு படுத்தா பரவாயில்ல, ஒரு நிறைய வச்சுட்டு தான் இருக்கிற, அந்த நிறைய எப்ப உன்னை கடிச்சு போதுறனே தெரியாது, ஷென் கிட்ட கேர்ஃபுல்லா இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜோ மினிஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு. இங்க ஆபீஸ்ல தான் காட்டுவாரு. ஹீரோ உட்காந்து அதான் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருப்பானா. அப்ப ஜியான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான். நீங்க கேட்டீங்களா சார் ஓல்டு கேஸ்னா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, ராஜம்மா அதை வந்து 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஓல்டு கேஸ் எல்லாத்தையுமே லின்டை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களாம். பட் அந்த இடம் லின்டை இடமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பானா. ஆமாங்க சார், ஆனா அந்த லின்டை அப்படின்ற இடத்துக்கு வந்து ஹெவியா காவல் போட்டிருப்பாங்க, எல்லாரும் சீக்கிரமா போக முடியாது, நம்ம இம்பீரியல் கார்ட்ஸ் போகணும்னா கூட பர்மிஷன் வாங்கினாதான் சார் போக முடியும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுவான். அப்படி இருக்க இடம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து ஜியான் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், யான்சி மேடம் வந்து இந்த வீட்டுக்கு வரல, அவங்க நம்ம வீட்டுக்கு வராம நேரா வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் ஜோவும் நேரம் அவங்களோட அப்பா வீட்டுக்கு தான் போயிருக்காரு, ஆனா என்ன எப்பயுமே அபிஷியலா வண்டியில போவார்ல, அந்த வண்டியில போடாம தனியா பிரைவேட் வண்டி இருக்கும்ல, அந்த பிரைவேட்டா வண்டி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு, எல்லாம் மீட் பண்ணி பேசுறாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோ வந்து நான் மாத்துக்கிறேன், நீ போய் வெளியில வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். உடனே ஜியன் போய் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஃபீல் பண்ணிட்டு நேரம் எங்க போவார் அப்படின்னா அந்த மெமரியல்லாம் வச்சு சாமி கும்பிடுவார்ல, அந்த இடத்த போவாரு. அந்த இடத்துக்கு போய் ஹீரோ வந்து ஃபிளாஷ்பேக்கை நடிச்சு பாக்குறாரு. ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அங்க மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு ஷென் தான் காரணம்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா தப்பு பண்ணியிருக்காரு, என்னோட அப்பா ஷென்பின் வந்து தப்பு பண்ணியிருக்காரு, அவர் பண்ண தப்பு தான், அவர் தான் எதிர்நாட்டோட சேர்ந்தாரு, அதை நான் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் லெட்டர் எழுதி கொடி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். ரொம்ப பனி நல்லா கொட்டிட்டு இருக்கும், அப்படியே இது பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா மயக்கம் போட்டே விழுந்திருப்பான். இதை நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். நினைச்சு பார்த்துட்டு சொல்லுவான், அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேற வழி தெரியல, நான் தப்பான பாதை தான் எடுத்திருக்கேன், இதனால உங்க பேர் அவமானப்படும் எனக்கு நல்லா தெரியும், பட் இந்த பாதை இல்லை அப்படின்னா உங்க மேல இருக்க பழி என்னால் எப்பயுமே துடைக்க முடியாது, இதான் ஒரே வழி, கண்டிப்பா நீ உங்க மேல தப்பு இல்லைன்றதை நான் நிரூபிப்பேன்ப்பா, கொஞ்சம் எனக்கு டைம் மட்டும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அடுத்து நைட் ரொம்ப நேரம் ஆயிரும். ஹீரோயின் வந்து வீட்டுல வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தூக்கமே வராது. ஷென் தான் அப்படி பண்ணான்னு சொன்னதுனால அதை நினைச்சு நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க.
அப்போன்னு பார்த்து ஹீரோ லேட்டாக தான் உள்ளே வருவான். உள்ளே வந்து பாப்பா ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவன் ஏற்கனவே சோகத்தில் தானே வரான். அவனும் டயர்டாகி போய் வீட்டில் அவனோட பெட்டில் வந்து படுத்துக்குவான். ஹீரோயின் பார்ப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக சோகத்தில் இருக்கானா, ஆனால் கேட்டுக்க மாட்டாங்க. அவன் கடுப்பில் இருக்காங்க, அதனால் எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து நினச்சி பார்ப்பாங்க, ஜோ மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அப்பதான் வந்து ஆட்சி மாறுச்சு. இப்போ இந்த ராஜமாதா இருக்காங்களா, குட்டி ராஜா வச்சு அரியணை ஏறின சமயத்துல ஷென் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, பல வருஷம் ஆகியும் ஷென்னோட அப்பா வந்து தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவர் தப்பு பண்ணலன்றதுக்கு ஆதாரமா ஸ்டடியா இருந்துச்சு. அவங்க மித்தப்படி ஃபேப்ரிகேட் பண்ணாங்களே தவிர அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு யாருக்கிட்டையுமே ஆதாரம் கிடையாது. அவரும் கடைசி வரைக்கும் அவர் இறக்குற வரைக்குமே என்ன பண்ணல, நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கவே இல்லை. எந்த ஒரு லெட்டர் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஷென் என்ன பண்ணிட்டா, திடீர்னு ஒரு நாள் எங்கில சின்ன ராஜா வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கள் அப்பா தான் தப்பு பண்ணாரு, நான் அதுக்கான எவிடன்ஸ் தரேன், நான் தான் எவிடன்ஸ் சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இது பண்ணியிருக்கான். அதுவும் இப்போ ஒரு பதவிக்காக தன்னோட சொந்த அப்பா தப்பு பண்ணாத வரை தப்பு பண்ணுன்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்கான். அதனாலதான் அவங்க அப்பாவை குற்றவாளி அப்படின்றது ப்ரூஃப் ஆச்சு. இல்லாட்டி எப்படி ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு மோசமான மனுஷனை பத்தி நம்பாத. சொந்த குடும்பத்துக்கு இப்படி பண்றவன் நாளைக்கு உன்னை நம்புவான்னு நினைக்கிறியா? தயவுசெய்து வந்துட்டு நம்பாத அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அந்த ஹீரோயின் வந்து நடிச்சு பார்த்துட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படுத்து தூங்குவாங்க. படுத்து தூங்குனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாங்கன்னா ஹீரோ வந்து நிப்பாரு. என்னாச்சு ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா அவரோட உடம்புல ரத்தமா இருக்கும். அதுவா, நான் இப்பதான் கொலை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஷென் நீ தானே, நீ யாரும் முதல்ல சொல்லி, நீ ஷென் தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அம்மா நான் தான் உன் புருஷன், என்ன பாக்குறேன், நான் எப்படி இருக்கேனா, நான் எப்பயுமே இப்படிப்பட்டவன் தான். எல்லாரையும் கொலை பண்ணிட்டு தான் வந்தேன். யாரை கொலை பண்ணிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன்? என் ஃபேமிலியில இருக்கவங்களா கொலை பண்ணிட்டு வந்தேன். உன் ஃபேமிலியில இருக்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட ரத்தம் தான் என் கையில இருக்கு, வீணா பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை மிரட்டிட்டு இருப்பான். இதுக்கு கேட்டு வந்து ஹீரோயின் அப்படியே மிரட்டிட்டே வாள் உருகுவானா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு வந்து ஷாக்காகி கத்திட்டு எழுந்திருவாங்க. எழுந்திரிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு. உண்மையிலே ஷென் நீ இப்படிப்பட்டவன நினைப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இவ்வளோ கொடூரமானவே மாறுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. சின்ன வயசுல எவ்வளோ நல்லா இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையை தான் காட்டுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரூம்லேருந்து ஏஞ்சி வெளியே போகலான்னு சொல்லி வருவாரா. ஹீரோயின் அப்போ தான் வருவாங்க. ஹீரோ வந்து அமைதியாக வந்து உட்காந்து சாப்பிட உட்காருவார். ஹீரோயின் வந்து உட்காருவாங்களா. அப்போ ஹீரோயின் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவாள், பரவாயில்ல இன்னைக்கு சாப்பாடு வந்து கஞ்சி வந்து டேஸ்ட்டுக்கு என் டேஸ்ட்டுக்கு இருக்குது, நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்லுவார்னா, கஞ்சி நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து காயை சாப்பிட்டு பார்ப்பாங்க. காயை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா உப்பா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அதை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப உப்பு கரைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. உடனே ஹீரோயின் கோவம் வந்துடும். இப்போ நீ என்னதான் சொல்ல வரேன், நான் சாப்பிட்றது உனக்கு பிடிக்கவே இல்லையா, எப்போ பாரு நான் சாப்பிட்றது குத்த சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. உடனே வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரா, அங்கிள் இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி சமைப்பாங்க, எனக்கு உப்பு போட்ட சாப்பாடும் காய் ஸ்வீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்லுவானா. இல்லை இல்லை, எனக்கு சாப்பாடு ஸ்வீட்டாகவும் காய் உப்பாகவும் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், ஒரு காய்ச்சி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் ஹீரோயின் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஜியான் வருவானா. ஜியான் வந்தவே ஷென்னை ஹீரோயின் மிரட்டுறதை பார்த்து பேக் அடிச்சாங்கன்னு நிற்குவான். அங்கிளுக்கு ஷாக் ஆயிரும், என்னடா இப்போ இப்படி சண்டை போட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் வந்து திட்டி விட்டுருவாங்க, நீ ஒழுங்கா உன் வீட்டில் என்னை சாப்பிட கூட விட மாட்டேன், நீ நல்லா கொட்டிக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணிடுவாங்க, நேராக வந்து ரூம்குள்ளே போய் கதை அடிச்சு பட்டுன்னு சாத்திடுவாங்க. உடனே ஜியான் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக ஓடி வந்துட்டு, பார்த்தீங்களா சார் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு, ஸ்டார்டிங்கில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்படியே அமைதியாக அடக்கமான பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க, போ பாருங்க சுயரூபத்தை காட்டுறாங்க, இவங்கெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது சார், பேசாம கொண்டுடலாமா சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. பேசாம இருடா பேனா இதுக்கு தான் வந்து அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஹீரோ. அதுவா, ஒன்றும் இல்லைங்க சார், உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போதான் ஹீரோ நினச்சி பார்ப்பாரு. என்னன்னா அப்போ வண்டியில் பேசிட்டு இருந்ததுதான் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களே, நான் வந்து என் வேலையை பார்க்குறேன், எனக்கு வந்து என்னோட வேலை இருக்கு, உனக்கு உன்னோட வேலை இருக்கு, நீ உன்னோட வேலையை பாரு, நான் என்னோட வேலையை பார்க்குறான், ஒருத்தர் மற்றவங்க வேலையை தலையிட வேணாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஆனால் ஹீரோ என்ன நினச்சிக்கிட்டாரா அப்படின்னா, ஹீரோயின் வந்து நடிக்கிறாங்க போல இருக்கு, வெளியில் இருக்கவங்கள்ட்ட சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் ஏன் கோவமா இருக்காங்கன்னா, ஹீரோ தான் தன்னோட சொந்த அப்பாவே மாட்டி விட்டான்றதுனால கோவமா இருப்பாங்க. அது தெரியும் ஹீரோ வந்து இந்த மாதிரி தப்பா நடிச்சுட்டு அவர் உட்காந்துருக்காரு. ஜியான்ட்டு சொல்லுவாரு, இப்போ ஒன்று பண்ணலாம், இப்போ ஒரு நியூஸை வேணா படிப்போடு, இப்போ வந்து கல்யாணம் ஆகி வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, ஒன்று சொல்லு,
ஷென்னோட வீட்டில் வந்து ஷென் வந்து மனைவி வந்து கொடுமைப்படுத்துறான், அந்த பொண்ணு இப்படிதான் தாக்கு பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வேணா வெளியே பரப்பி விடு, எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. உடனே வந்து போய் கேட்பான், என்ன சார் இப்போ நீங்கள் சொல்ல வரீங்க, அப்படி நம்ம இப்போ இது பண்ணுறது மூலமா ஆட்கள் வந்து நம்ம வீக்காக இருக்கோன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு யார் வந்து தப்பு பண்ணாங்களோ பிடிக்க ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஜேன் கேட்பானா. ஆமாம் பரவாயில்லையே, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கிற அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரா. ஆமாம் சரிங்க சார், நான் போய் கண்டிப்பாக நியூஸ் வந்து பரப்பி விட்றேன் அப்படின்ற. ஏங்க சார், நீங்கள் சண்டை தான் தேவையில்லாமல் போட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த அடிப்பட்ட காயமும் தேவையில்லாது தானா சார் அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லை நீங்கள் அதுக்கு வேணும் தான் உருவாக்குனீங்களா இல்லை அதுவாக உருவாச்சா சார்ன்னு கேட்பானா. நீ பேசாமல் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்றுமே தெரியாதமே என்ன பண்ணுவார், சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அடுத்து ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. இதே ராஜமாதா சொல்லியிருப்பாங்களே எல்லாரும் ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும், பசங்க பணக்கார பசங்க ஏழை பசங்கன்னு இல்லாமன்ட்டு. அதனால வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்காக நோட்டீஸ் வந்து ஓட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது, பிளைண்டாக தான் திருத்துவோம், யாரோட பேரும் வந்து மென்ஷன் பண்ணப்பட மாட்டாது, ஆர்டிக்கல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த நியூஸை பார்த்து பணக்கார பசங்கள்லாம் பிடிக்காது, இந்த பசங்க கூட போய் நம்ம போய் போட்டி போட்டு எழுதணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து அரண்மனை தான் காட்டுறாங்க. இதே விஷயம் தான் அங்கே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி எக்ஸாம் நடக்க போகுது சீமன் கோவிலில் நடக்கிறதுக்கு, அதுக்கு வந்து யார் தலைமை தாங்குறது, எல்லாம் எப்படி நடக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, பக்கத்தில் இருக்க 2 நாட்டிலேருந்து வேற கூட எக்ஸாம் எழுத வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே எப்பயும் போல ஜோ அமைச்சர் ஆரம்பிச்சிருவாரு, நம்ம இதில் ஷூ நல்லா பார்த்துக்குவாரே அவர்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ராஜமாதா வந்து நீ என்ன நினைக்கிறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இளவரசிட்ட கேட்பாங்களா. இல்லை ஷூ கிட்டனா கொடுக்க முடியாது, ஏற்கனவே அவங்க டிபார்ட்மெண்ட்டை வந்து ஃபுல்லாகவே பணக்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஷென் கிட்ட கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன ஷென் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட கேட்பாங்களா. உடனே ஜோ மிஸ்டர் சொல்லுவார், அவனால அவன் வீட்டையே பார்த்துக்க முடியல, அவன் வீட்டு பிரச்சனையே தெரு வரைக்கும் இருக்குது தெரியுமா, இன்னும் அவன் வீட்டு பிரச்சனை கொஞ்சம் பாடு இல்லை, நீங்கள் இப்போ அவன்கிட்ட போய் இந்த முக்கியமான பொறுப்பை கொடுக்குறீங்களா, சரிப்பட்டு வராது ராஜமாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்று ஷென் சொல்லிடுவாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட வீட்டு பிரச்சனையை உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியுது போல இருக்குது ஜோ அமைச்சரே, என்னோட வீட்டு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதில் தலையிட தேவையில்லை, ராஜமாதா நான் கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கான பொறுப்பை வந்து ஏற்றுக்குவான். எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ராஜமாதா சொல்லுவாங்க, சரி சரி நீங்கள் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிவிட்டு யார்கிட்ட கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணி சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்த ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஷென் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு இருப்பாங்களா, அப்போ ஹீரோயின் யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஹீரோயினுக்கு சென்ஸ் ஆகும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தங்கிட்ட இருக்க மருந்து வச்சு அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா அது அவங்களோட 3வது அக்கா சூவை ஓடி போயிருப்பாங்களே, அந்த சைவி பொண்ணு தான் அங்கே வந்திருக்கும். சாரிடி, என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம், ஷென் உன்னை கொடுமைப்படுத்தான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்க்கா ஏன் இங்கே வந்து நீ ஓடி தானே போன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுருப்பாங்களாம். அதுவா, நானும் ஹானும் என்ன பண்ணோன்னா வீட்டில் வந்து பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தாண்டி வந்தோம், வேற வழி இல்லாமல் தாண்டி நான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன், உன்னை உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன், ஆனால் வீட்டுக்கு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்கு, அதான் வேற இல்லாமல் இங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. சரிக்கா வாக்கா வாக்கா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா வெளில பட்டர் வேலை பார்த்துட்டு இருப்பானா. இந்த மாதிரி 3வது பொண்ணும் 6வது பொண்ணும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்க எல்லாரும் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா எல்லாருமே வந்திருப்பாங்க, பார்ப்பாங்க. எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்களா, அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம், ஏன்னா ஓடி போன பொண்ணு திரும்பி வந்துச்சு, அதனால அந்த பொண்ணை கொஞ்சிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோனோட அம்மா வந்துட்டு என் பொண்ணு தான் பாவம், இவளுக்கு பதிலாக மாறி கல்யாணம் பண்ணிட்டு போய் அவன் கொடுமைப்படுத்துறானா அடிக்கிறானா கேள்விப்பட்டேன், என்னடி உன் தலையெல்லாம் அடிபட்டு கிடக்கு, எப்படி இருக்கு, அவன் ரொம்ப கொடுமைப்படுத்துறானா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினா கேள்விப்பட்டேன், வாடி இனிமேல் அவன் என்ன ஒன்று பண்ணானா நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அந்த அக்காக்கார பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, ஆமாம் நான் செல்ஃபிஷாக நினச்சிருக்க கூடாது, நான் போனதுனால தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம், நான் வேணா வந்து பேசி பார்க்குறேன், இனிமேல் உன்னை அப்யூஸ் பண்ணனா கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்படியா பண்ணா உன்னையே இரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட தம்பி இருக்கான 5வது அண்ணே, அவன் என்ன பண்ணுவான், குடிச்சிட்டு வருவான். குடிச்சிட்டு வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான்
நான் கேள்விப்பட்டேன்னா இந்த ஷென் பையன் வந்து உன்னை கொடுமைப்படுத்துறானாமா. இதுக்கு தான் உன்கிட்ட சொன்னேன் யான்ஷி. என்ன சொன்னேன், ஒழுங்கா வந்து அவனை அனுசரிச்சு நடந்துக்கன்னு. நீ நடந்துக்காதனால தானே உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். பார் பார், அவன் என்ன திருந்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்பதான் இவளை பார்த்துருவானா, ஏய் மூணாத்தாக்கா நீ வந்துட்டியா, நீ ஓடி போயிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ இப்படி திரும்பி வீட்டுக்கு வந்து அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அது பார்த்துட்டு உங்க அப்பா குடும்பத்தோட மானத்தை குடிச்சிட்டு வாங்குறான் பாரு, இவனை பிடிச்சி கட்டி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்தா சொல்லுவாங்க, ஒரு வருஷம் நிறுத்துங்க, இந்த இப்ப பேசிட்டு இருக்கும்போது அவர் அந்த வெள்ள விசுவாசம் இருக்கான்னு அவங்களோட ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு இங்கதான் வந்துட்டு இருந்தான். அது சொல்றது தான் வேகமா வந்தே மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே இவங்க பட்லர் போய் வராங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளில போவாரா. அதுக்குள்ளேயே ஷென்னோட ஆள்கள் எல்லாருமே வந்து சுத்தி வளைச்சிடுவாங்க வீட்டை. சுத்தி வச்சோடனே ஷென் வந்து உள்ள வருவாரா. ஹீரோயின் அப்படியே பார்ப்பாங்க, எதுக்குடா இங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களாம். எல்லாரும் ஷென்னுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. அப்ப வந்து ஹீரோ இருப்பாருங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, போகும்போது ஹீரோயின் வந்து சுத்தமாக கண்டுக்காம பண்ணிட்டு இருப்பாரா. எல்லாரும் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து உடனே அந்த மூணாவது பொண்ணு சைவி என்ன பண்ணுவா, அது வந்து பேச ஆரம்பிக்கும், என் மேலதான் தப்பு, அவளை விட எதுக்கு கொடுமைப்படுத்துறீங்க, ஹீரோயினை கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா நீ யாரு, ஓ நீதான் அந்த சைவையா, நீதான் நான் ஓடி போனேன் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி கேட்டு இருப்பான். அதனால இவ அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களே அப்பா பேசுவாரு, நீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, ஏற்கனவே என்னதான் பொண்ணு மாறி போனா கல்யாணம் முடிஞ்சிச்சுல, அந்த கல்யாணத்துக்காவது கொஞ்சம் எங்கள்கிட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்க கூடாது தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நாங்க தான் என்னோட பொண்ணு யான்ச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல, அப்புறம் என்னப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்படித்தானே, அப்ப யான்ச்சியை சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவானா. உடனே அவங்க இந்த குடிச்சிட்டு இருந்திருப்பானா, அவனுக்கு வந்து கோவம் வந்துடும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பெரிய ஆள் அப்படின்னா எங்க வீட்டுல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போவியா, உனக்கு ஒரு பொண்ணு பத்தாதாடா, 7 பொண்ணு கேட்கதாடா, எல்லாரும் ஆஸ் பண்ண சொல்லிட்டு இருக்க, அவனை சும்மா விட மாட்டேன், இந்த நாட்டுல நியாயமே இல்லையா, சட்டமே இல்லையா அப்படின்ற மாதிரி சட்டம் பேசிட்டு இருப்பானா. இவன் வந்து அரசு அதிகாரியை அவமானப்படுத்துற, இவனையும் அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆள்களுக்கு ஆர்டர் போவாங்களா. இவங்க 3 பேர்த்து அவங்க இழுத்துட்டு போவாங்க. எங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க, என் பிள்ளைகளை விடுங்களா என் பிள்ளைகளை விடுங்களான்னு சொல்லிட்டு நேராக ஹீரோ வந்து அவங்க ஆஃபீஸ் தான் கூட்டிட்டு போவாங்க. கூட்டு போனோடனே கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த மூணாவது பொண்ணு கூட்டு போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து யான்ஷி தான் அவங்க அக்காவை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்பாங்க, ஏய் ஷென் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷென் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அப்போ வந்து விசாரிக்க ஆரம்பிப்பான் யார்கிட்ட, அந்த மூணாவது பொண்ணுகிட்ட. உன் கூட வந்த ஹான் எங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பான். எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, உன் கூட வந்த ஹான் வந்து கொலை பண்ணிட்டான், அவன் கொலைகாரை கொலை பண்ணிட்டு அவன் தப்பிச்சு ஓடி போயிருக்கான், அவன் எங்கன்னு எனக்கு தெரிஞ்சவன் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஷாக்கா இருக்கும், ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கும். இல்ல இல்ல அவர் அப்படின்னா கொலை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், எங்களுக்கு எவிடன்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஜியான் சொல்ல ஆரம்பிப்பான், மேடம் நீங்க வீட்டுல இல்லையில உங்களுக்கு தெரியாது, இன்னும் ஆபீஸ் போகாதனால இந்த மாதிரி வந்து அந்த எக்ஸாம் நடத்த சொல்லி மியூசியம்க்கு எக்ஸாம் வந்துச்சுல, அந்த எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் ஹான் அப்படின்றவர் கொலை பண்ணிட்டாரு, எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, நாங்க அங்கன்னு தேடிட்டு இருக்கோம், ஆனா ஹானை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது கேஸ் ராஜமாதா வரைக்கும் போயிடுச்சு. ராஜமாதா தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவனே ஹீரோயின் கேட்பாங்க, நீ சொல்லுக்கா உண்மையிலே ஹான் எங்கன்னு உனக்கு தெரியாதா, நீ உண்மையா நீங்க தப்பு பண்ணி நிரூபிக்கிறதுக்காக ஹான் வந்தா உடம்புல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க அக்கா கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் ஊருக்குள்ள வந்தோம்டி, 2 பேரும் வீட்டுல போய் சொல்லிட்டு சமாதானம் ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தோம், வந்ததுல இருந்தே ஹானை காணோம், எங்க போனானே தெரியல, ஒனிவர் ஷென் குடும்பப்படுத்துறான்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா ஹான் வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டாரு, எங்க அக்கா சொல்றதுனால எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை எப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, நான் வேணா அதை இறந்து போன டெட் பாடியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அடுத்து நேரம் எங்க கூட்டு போவாங்க அப்படின்னா அந்த பாடி தான் கூட்டு போவாங்க. உள்ள கூட்டிட்டு போனோம் அப்படின்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா மெழுகுவர்த்தி வச்சு இந்த டெட் பாடியை வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது காயம் இருக்கா இல்லைன்னு சொல்லி ஃபுல்லு பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஜியானாலன்னா மூக்கு போட ஃபுல்லாக ஸ்மெல் வந்து தாங்க முடியாது, மூக்கை வந்து துணி வச்சு பொத்திருப்பாங்க. ஹீரோக்கு அந்த துணி கொடுப்பாங்க, ஆனால் ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு ஹீரோயின் சொல்ல ஆரம்பிப்பாங்க, இவர் வந்து மூச்சடைக்கி வந்து சாகலை, ஏன்னா வந்து அவர் மூக்குலேயும் சரி கழுத்துலேயும் சரி எந்த விதமான அடைப்புமே இல்லை,
அவர் வந்து உடம்புல அங்கங்க காயம் இருக்கு, ஏதோ சண்டை போட்டு சண்டையில தான் செத்த மாதிரி இருக்கு. இவ இறந்து 1 மாசம் கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஜியான் சொல்லுவான், 7ஆம் தேதி மே மாசம் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அக்யூரேட்டா டைம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. உங்க இன்டர்னல் கார்ட்ஸ் எல்லாமே இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா தான் வேலை பார்க்குறீங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் நாங்க கத்துக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. அவ பார்ப்பாங்க, ஹீரோவும் சரி அவனும் சரி ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்களா. ஏன் ரொம்ப நேரம் ரொம்ப தள்ளி நிக்கிறீங்க, ஒருவேளை இந்த போனை வெடிச்சிடும் பயப்படுறீங்களா. கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு வெடிக்காது, ரொம்ப நாள் கழிச்சு தான் வெடிக்கும். ஆனா தண்ணி கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இந்த ஜியான் சொல்லுவான், நம்ம மேடம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்களே, அவங்க அக்கா வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாங்க, அவங்க அக்காவுக்கு இவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸா இருக்கு, இப்ப ரொம்ப அமைதியா மாறிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ கண்டுக்கவே மாட்டானா. அடுத்து ஹீரோயின் வந்து முடிச்சிருவாங்க, எக்ஸாம் முடிச்சிருவாங்க. ஆமா, எப்படி வந்து நீங்க ப்ரூவ் பண்ணீங்க டைம் கரெக்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வேற ஏதாவது எவிடன்ஸ் வச்சு கிடைச்சிச்சா அவங்களுக்கு இந்த டெட் பாடி தவிர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஹேனோட துணியும் கொஞ்சம் லெட்டர்ஸும் இருந்துச்சு. துணி வந்து ஹானோடதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த லெட்டர் யாரோடது அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா அவங்களோடது. இதை வச்சுதான் நாங்க கரெக்டா கெஸ் பண்ணோம், 7ஆம் தேதி தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்லுவான், ஆமா நீ நினைக்கிற மாதிரி டெட் பாடி மட்டும் வச்சு க்ளூ கண்டுபிடிக்கணும் இல்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சு க்ளூ கண்டுபிடிக்கலாம், அதுல ஒண்ணுதான் இந்த மெத்தட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, சரி அப்ப அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்ல, வாங்க நேரா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. ஹீரோயின் ஜியாங் 3 பேர் உள்ள போவாங்களா. உள்ள போனே ஜியாங் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வானில் எடுத்துட்டு, சொல்லுங்க ஹானி யாரையாவது பாத்தீங்க, ஹானி யாருக்கு தெரியும் சொல்லுங்க, எல்லாத்தையும் என்ன நினைச்சு சொல்லுங்க சொல்லி வாழை எடுத்துட்டு விரட்ட ஆரம்பிப்பான். நான் உடனே ஹீரோயின் அங்க வந்துருவாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு கேஸ் தானே நான் விசாரிக்க சொன்னேன், போ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து என்ன பண்ணுவாங்களா அப்படியே தள்ளி விடுவாங்களா. ஹான் பார்ப்பான், ஏன் பாஸ் மேடம் மறந்துட்டாங்களா நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன்றது, இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஆனா ஹீரோ அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஆனா ஹீரோயின் போய் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. சொல்லுங்க, நீங்க யாராச்சும் என்ன, நீங்க வந்து யாராவது அன்னைக்கு வந்து ஹானை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஏனாஜி, ஆமாம்மா நான் பார்த்தேன், 7ஆம் தேதி பார்த்தேன், அது வந்து நைட்டு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு நெருப்பு பிடிச்சிருந்துச்சு அதனால ஞாபகம் இருக்கு, நீங்க வேணா இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இன்னொரு பாயிண்ட் கேட்கும்போது, ஹேன் அப்படின்றவே ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியும், அவனை பத்தி நீங்க ஏதாவது விசாரிக்கணும் அப்படின்னா அவனுக்கு ரூம் லேண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கா, லேண்ட் கிட்ட போய் விசாரிச்சீங்க அப்படின்னா அவனை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த லேண்ட் கிட்ட போய் கேட்கும்போது, ஆமா நான் காலையில பார்த்தேன், அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து அந்த குட்டி பையன் ஏன்றப்பான அவங்க வருவான். அக்கா இங்க என்னக்கா பண்றீங்க அப்படின்ற வந்து ஹாய் கட்டுவானா. ஹீரோ கடுப்பா இருக்கும், அவனை முறைச்சு பார்ப்பானா. அப்ப அந்த குட்டி பையன் கேட்பா, அக்கா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாக்கா, நான் வந்து பண்ணுவாக்கா அப்படின்ற மாதிரி கேட்பானா. உடனே ஹீரோ, எங்க போனாலும் மூக்கு நுழைக்க வந்துருவோம், உனக்கு வேற வேலையே இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்பானா. உடனே நான் இங்க வந்து காசு கலெக்ட் பண்ண வந்திருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு காசு தரணும், அதை கலெக்ட் பண்ணிட்டு போதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. உடனே என்ன, அக்கா நான் வேணா வந்து ஹெல்ப் பண்றேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கிட்ட போக பார்ப்பானா. உடனே ஜியான் என்ன பண்ணிடுவான்னா வாழ வச்சு மறைச்சிடுவான். அவ கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றத யாருமே தடுக்க கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை ரசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அடுத்த நைட் தான் கட்டுவாங்க. கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்களா, அந்த ரிப்போர்ட் வந்து ஹீரோயின் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அது எப்படி எல்லாமே கரெக்டா இருக்கு, எனக்கு அதான் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோட்ட கேட்பாங்களா. நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. ஆமா எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு, இதே உனக்கு டவுட் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அப்படி என்ன உனக்கு டவுட் வந்திருக்கு, எல்லாம் கரெக்டா இருந்தா எவிடன்ஸ் கரெக்டு தான், எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபீலிங்ஸ் வச்சு முடிவு பண்ண முடியாதுல, ஒரு சில எவிடன்ஸ் நம்ம நம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, அப்படின்னா கிடையாது, எவிடன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருந்தா எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி எப்படி இருக்கும், ஹானோட ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க, ஒருவேளை அவன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா கூட இருந்திருக்கலாம்ல, நம்ம இதெல்லாம் நோட் பண்ண பாரு, இங்க 2 பாயிண்ட் இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு திரை போட்டிருப்பாங்களா, அங்க நின்று பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோ ஒன்னு என்ன பண்ணுவாரு அப்படின்னா பக்கத்துல கிட்ட வருவாரு, கிட்ட க்ளோஸா வரும், ஹீரோயின் பின்னாடி போவாங்களா, வந்து புக்கை பிடிக்கிட்டு ஓடிடுவாரு. இது ஏன்டா அங்க போன, இங்கே வந்து பார்க்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அங்க ரொம்ப இருட்டா இருக்கு அதான் இங்கிட்டு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏடா வீடு பூரா விளக்கு ஏற்றி வச்சிருக்க, இதுக்கு மேல உனக்கு என்னடா இருட்டா இருக்கு, இது இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, என் கண்ணை கூசுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோ பெட்டு பக்கத்துல உட்காந்துக்குவாங்க.
உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, ஹீரோக்கு வந்து இப்படி அனீசியா இருக்கும். ஏன்னா அடுத்தவங்க கூட பெட் ஷேர் பண்ணிக்க மாட்டார்ல, தள்ளி தள்ளி போவாரு. ஆனா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து இருப்பாங்களா, அதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் விஷயமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ சொல்ற மாதிரி இந்த லெட்டர் ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுமே நம்ம வந்து கேஸை முடிவு பண்ண முடியாது. அது யார் வேணா ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்க முடியும். நம்ம இந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எவிடன்ஸ் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பாங்களா, சரி இப்போ எதுக்குதான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமா சும்மா தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ கேட்பான், நீ என்ன அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு ஹான் கொலை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, எங்க அக்கா நம்புறேன், எங்க அக்கா தான் சொல்லியிருக்காங்கல்ல ஹான் கொலை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப ஒருவேளை ஹான் கொலை பண்ணிட்டு ஓடி இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்பானா, இல்ல இல்ல உனக்கு நல்லா கேட்டுக்கோ, 7ஆம் தேதி தான் கொலை நடந்திருக்குன்னு சொல்றேன். 7ஆம் தேதி என்னோட கல்யாணம். நான் அப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சு எங்க அக்கா எப்படி ஓடி போவா, அதான் ஓடி போயிருக்க மாட்டா. அவங்க அக்கா தெரிஞ்சிருக்கா, அதுக்கு முன்னாடி எங்க அக்கா ஓடி போயிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ அந்த அளவுக்கு உங்க அக்கா நம்புற. ஆமா எங்க அக்கா எதுக்கு ஓடி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் உன்னைய மாதிரி வெள்ளை பிசாசை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, உன்ன மாதிரி அரக்கனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு எங்க அக்கா ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ பார்ப்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ஆமா உனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு பாரு என் கூட இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி வெள்ளை பிசாசுன்னு தானே சொன்னேன், அப்ப எதுக்கு நீ மட்டும் என் கூட இருக்கிற, இந்த நரகத்துல ஒன்றும் நீ இருக்க வேணாம், நீ போ அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுறாங்களா கோவத்துல. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சீரியஸா எடுத்துக்குவாங்க. ஓ அப்படியா, நானும் கிளம்பி போறேன், எனக்கும் ஒன்று இஷ்டம் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. ஹீரோயின் போன பிறகு ஹீரோ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி சொல்லி திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நிறைய வெளியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் சுத்தி பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்களா. நேரம் எங்க போயிருப்பாங்க அப்படின்னா கோஸ்ட் மார்க்கெட்டுக்கு தான் போயிருப்பாங்க. இரவு சந்தை சொல்லுவாங்க, நைட் மார்க்கெட்டு. அங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல நெருப்பு வித்தை காட்டிட்டு இருப்பாங்க. அது வேடிக்கை பார்த்துட்டே உள்ள போவாங்களா. உள்ள போனா ஒரு இடத்துல பொம்மலாட்டம் காட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நின்று ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். இது வந்து பொம்மலாட்டம் வந்து அப்படி எந்த மேஜிக்குமே கிடையாது. இதுல வந்து எங்கள்கிட்ட ஒரு கருவி இருக்கு, இந்த கருவி மூலமா தான் நாங்க இயக்குறோம், அதனாலதான் வந்து நிழல் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மலாட்டம் நடந்தது வந்து இது பண்ணிட்டு இருப்பான். அப்ப எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, ஓ பரவாயில்லையே இதெல்லாம் நம்ம ஏமாந்து போயிருந்தோம், இது இப்படிதான் நடக்குது போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்க. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, நீங்க பாட்டு உண்மையே சொல்றீங்களே, இந்த மாதிரி தொழில் பார்க்குற மற்றவங்களும் வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, ஆனால் சண்டை போட மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும், படித்தவங்களுக்கும் நல்லாவே தெரியும், படிக்காதவங்க மக்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது, நம்ம சொல்றதுனால தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் நீங்க என்ன பார்த்து படிச்சவரா இருக்கீங்க, இந்த கோஸ்ட் மார்க்கெட்ல என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்களா. அதுவா நான் இந்த மியூசியம் இருக்குல்ல அங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் வந்தேன், எல்லாரும் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அந்த அளவுக்கு படிக்கல நானு. யாரோ கொலை கேஸ் நடந்ததுனால அங்க படிக்க விட மாட்டேன்ட்டாங்க இப்போதைக்கு. அது வரைக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு செலவுனா வேணும்ல, அதுக்காக இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியா, என்கிட்ட ஒரு டவுட் இருக்கு, நான் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. கண்டிப்பா கேட்கலாம், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இந்த வெளிச்சம் சம்மந்தப்பட்டது தான் டவுட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களாம். கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து மரியாதை நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. என் பேர் வந்து ஆப்பன், நீங்க வந்து பேன் அப்படின்னு கூப்பிடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருப்பான். இந்த பையன் யாருன்னா ஹீரோயினோட லெட்டர் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் பார்த்துருந்தோம்ல, அந்த பையன் தான். பட் ஹீரோயின் வந்து பார்க்கல, எல்லாம் என்னால தெரியாது. நல்லா பேசிட்டு இருப்பாங்க. சரி வாங்க எனக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு டிஃபென்ஸ் கற்றுக் கொடுக்கணும்னா கற்றுக் கொடுக்குறேன், இல்லை உங்க வீட்டில் வந்து எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுறீங்களா, அந்த புக்ஸ் வேணும்னா நானும் தரேன், எது வேணும்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் வேணாம், இப்போ ஒரு ஷேடோ பண்ணீங்களா, அது ஷேடோ எனக்கு உருவாக்கி காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. வாங்க டீட்டெயிலாக உள்ள பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஷேடோ வந்து எப்படி ஒரு மனுஷன் இருக்கும்போதும் இல்லாத இருக்கும்போதும் அது ஷேடோ வரும்ல. ஒரு மனுஷன் ஒரு ரூம்லயே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவனோட நிழல் உருவாக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவை சொல்லுவான், கண்டிப்பா முடியும், ஆனா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தமா வந்து உருவாக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க அந்த மனுஷனோட தோரணையில ட்ரெஸ் பண்றதோ இல்ல இது பண்றதோ அந்த மெக்கானிசம் மூலமா பண்ண முடியும். என்கிட்ட உள்ள வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, நான் காட்டுறேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போய் அந்த ஹீரோயினுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த ஹீரோயின் தான் கட்டுவாங்க. நேரம் எங்க போவாங்க அப்படின்னா ஹீரோட ஆபீஸ் தான் போவாங்க. ஹீரோ அப்பதான் கோ கேம் விளையாண்டுட்டு இருப்பாரு. கோ செஸ் இருக்கும்ல, அந்த அடிக்கி வைக்கிற செஸ், அதை விளையாண்டுட்டு இருப்பாரு.
அவ வந்து ஹீரோயின் நேரா உள்ள வருவாங்களா, ஆமா நீங்க இங்க என்ன பண்ற, நீ தான் கோச்சிட்டு போறேன்னு போனீல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாராம். நான் வந்து எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ ஆச்சரியமா பார்ப்பாரு, ஜியான் ஆச்சரியமா பார்ப்பாரு. எங்க எவிடன்ஸ் காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். கொலவாளி வந்து அந்த ஸ்கூல்லேயே தான் இருக்கா, நீ நேர்ல வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ ஷாக்கா பார்ப்பாங்க, ஏன்னா நேர்ல வந்து காட்டுவி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கண்டிப்பா நீ நேர்ல வா நான் உனக்கு கொலைகாரன் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.